முதல்ல வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் சொன்ன மாதிரி படம் வந்து நிறைய தெரியல, அது எங்களுடைய தவறு தான். ஸோ நெருக்கடியினால நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நேற்று ஏஸ் படம் கூட ரிலீஸ் ஆகக்கூடிய ஒரு படம் வந்து தள்ளி போனுச்சு, தியேட்டர் கிடைக்கல அப்படின்றது. தியேட்டர் கிடைக்கலன்றது மக்கள்கிட்ட ரீச் ஆகலன்றது ரீசன் நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லை சரியான ப்ரொமோஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் சார் ஒரு படம் இருக்குல்ல சார், இது எனக்கு அது தெரியாது. ஓகே, அந்த மாதிரி தியேட்டர் கிடைக்காம என் படத்துக்கு நடந்திருக்கு. ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ நம்ம ஜூன் 5 வருது தக் லைஃப். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ பெரிய படத்துக்கே வந்து ஒரு 20-25 டேஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வேலைகள் இருக்கிற மத்தியில் ஒரு படம் வர்றதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பித்தோம். பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்களுக்கு கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அது அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், கமல் சார், சிம்பு சார், இவங்க எல்லாரும் நடிச்ச ஒரு படத்துக்கு 25 டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃபுளுசர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் வச்சுதான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நிலைமைக்கு எப்பயுமே அது சினிமா வந்துச்சுன்னு அப்படி இல்லை. உங்களுக்குலாம் வேற வேற வேலை இருக்குல்ல, அவங்க வீட்டில் வேலை இருக்குல்ல, நிறைய கண்டென்ட் இருக்கு. முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருந்தது. ஓகே, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய டைவர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஒரு படம் வருது, மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி ஒரு விளம்பரம் பண்ணுறதுல கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதே போல தான் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு நாளில் வருது, அது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். இல்லை, அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்குல்ல. வியாபாரம் தானே, வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் முக்கியம் இல்லையா? சரி, அப்படி வருத்தலாம் பண்ணல. படத்தோட ரிசல்ட் தான் எப்பவுமே மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. பட் இப்போ மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை வருது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த வேலை. விளம்பரப்படுத்தணும்ல, ஒரு கண்டிப்பாக விளம்பரப்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனால் விளம்பரப்படுத்த இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லணும்ல, அது எல்லாரும் தேவைப்படுதுல்ல. நான் பாட்டு அதுலயும் சேர்த்து இன்னொன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக பண்றேன்னு சொன்னாங்க. தொடர்ந்து 2 படங்கள் ஒரு முக்கியமான சீரியஸான ஒரு படங்கள் தொடர்ந்து விடுதலை பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் பண்றதும் கொஞ்சம் எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் ட்ரை பண்றதானே, ஒரே மாதிரி படம் பண்றதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் மகாராஜா, விடுதலை 2 பண்ணும்போது அப்போ அதுக்கு இதெல்லாம் நடுவில் பண்ண படம் தான், இதெல்லாம் 3 நடுவில் பண்ண படம் தான். ஸோ அதனால எல்லாமே ஒரு கதை, எந்த ஒரு கதையை கேட்கும்போது ஓகே இந்த கதை வந்து சரியா எடுக்கப்பட்டு சரியா கொண்டு போய் சேரும் நம்பிக்கை தான். அது வந்து மக்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஓகே அது எப்படி